திருப்பத்தூரில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் கால்வாயை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த அதிகாரிகள் முதல் ஆட்சியர் வரை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எழுந்துள்ள புகார் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் கால்வாய் விவசாயத்திற்கு நீர் செல்லும் கால்வாய் என நினைத்துவிட வேண்டாம். இது முழுக்க முழுக்க கழிவுநீர் செல்லும் கால்வாய். இதில் செல்லும் கழிவுநீர் அரசு உதவி வரும் பள்ளியை ஒட்டி செல்வதால் துர்நாற்றம் வீசி பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 3 ஏக்கர் நில பரப்பளவில் தொடங்கப்பட்ட இப்பள்ளியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் 800 மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர். தற்போது இந்த பள்ளியில் மொத்தம் 225 மாணவர்கள் மட்டுமே கல்வி பயின்று வருவது வேதனை அளிப்பதாக உள்ளது. மேலே இருக்கிற காவா தண்ணியெல்லாம் ஏரியிலேருந்து வருது. இது மாதிரி வீட்டில் நாற்று அடிக்குது. பசங்க கங்காசில் வருது. எல்லாம் கொசு கடிக்கணும்னு பேரண்ட்ஸுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் பசங்க கம்மியாக்குது. நீ நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி ஆட்சி அலுவலகம் முனிசிபாலிட்டி சேர்மனுக்கு எல்லாருமே சொல்லியாச்சு. இதுவரையும் யாரும் கண்டுக்கலை. அதற்கு முக்கிய காரணமே கடந்த 2021ஆம் ஆண்டில் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அடியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீர் மற்றும் சந்திரபுரம் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்வதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பள்ளியின் சுற்றுச்சுவரை இடித்து அவ்வழியாக கழிவுநீர் செல்ல வழிவகை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளிக்கு அருகே கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி பல்வேறு நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெறுவதால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி மாணவர்களை அப்பள்ளியில் இருந்து மாற்று பள்ளிகளில் பெற்றோர் சேர்த்துள்ளனர். இதனால் பள்ளியில் கல்வி பயில வரும் மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 800 மாணவர்கள் படித்த பள்ளியில் தற்போது 275 மாணவர்கள் படிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஸ்கூல் பின்னாடி இருக்கிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழைய ஸ்கூல். இந்த ஸ்கூலில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது, பெரிய ஏரி. அந்த ஏரி பார்த்திங்கன்னா இப்போ கடந்த 5 வருஷமாக மழை நிறையா பேரினால அந்த ஏரி நிறையா தண்ணி ரொம்பி போக வழி இல்லாமல் இந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த தெரு வழியாக போகுது, நிறையா வழி இல்லாமல். அதனால் இந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி தேங்கி இருக்குது. இதனால் நிறையா நோய் வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா கொசு இருக்குது, அப்புறம் பாம்பு நிறையா வருது, காலரா, அப்புறம் நிறைய நோய் வர வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்குமாறு இந்த மக்கள் சார்பாக வேண்டுகோள் எடுத்துக்கிறோம். இதே நிலை நீடித்தால் நாளடைவில் இந்த பள்ளி செயல்படாமல் போகும் அவலம் உள்ளதாக பொதுமக்களும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வருக்கு புகார் மனு அளித்தும் அந்த மனுவின் மீதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஏரியின் அதிகமான உபரி நீர் போக கால்வாய் வழியாக போகிற இடம் இல்லாததுனால டிஎம்எஸ்சி ஸ்கூல் உள்ளே தண்ணி போகிறதுனால மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. பள்ளி மாணவர்கள் சேர்க்கையும் குறைந்து வருகின்றது. இக்காரணத்தினால் நகராட்சி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் மாவட்ட கல்வி அலுவலகமும் மாவட்ட ஆட்சியரும் தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைக்கின்றோம். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும்
கழிவுநீர் கால்வாயை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் பள்ளி மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது.